வெல்கம் டு டாஃபைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே குரூப் டிக்கான ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதுல டெஸ்ட் 10க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். டெஸ்ட் 10 பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தனிவெட்டி டாபிக், அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு பை a new apartment, Sweta borrowed rupees 9,95,500 at 4% per annum. Simple interest for 39 months. How much interest will she pay? சரியா? இப்போ ஸ்வேதாங்கிற பொண்ணு ஒரு புதுசா ஒரு வீடு வாங்குறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 9,95,500 ஒரு வருஷத்துக்கு 4% என்ற தனிவெட்டி வீதத்துக்கு 9,95,500 4% என்ற தனிவெட்டி வீதத்துக்கு 39 மாசத்துக்கு கடனா வாங்குறாங்க. சரியா? அவங்க எவ்வளவு வட்டி செலுத்தணும்? சரியா? அவங்க எவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? இதுதான் கொஸ்டின். சரியா? இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 9,95,500 ரூபாய். இங்க ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 4%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 39 months. என்னோட வேல்யூ 39 months. அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 39/12 years. அப்போ இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 39/12 years. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு அமௌண்ட் வட்டி கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு அமௌண்ட் வட்டி கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, வட்டி தனிவெட்டிக்கான ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். SI = PNR/100. SI = PNR/100. இதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினா போதும். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் 9,95,500 இன்ட்டு என், என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 39/12. 39/12. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4%. ஆரோட வேல்யூ 4%. 2 0க்கு 2 0 கேன்சல். 1 4 4 3 12 1 3 3 13 3 39. சரியா? அப்போ 9,955 13ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா I13 65 பேலன்ஸ் 6, I13 65 65 6 71 பேலன்ஸ் 7, 9 13 113 113, I13 65 65 6 71 பேலன்ஸ் 7, 9 13 9 13 117 117 பிளஸ் ஒரு 7 எவ்வளவு அப்படின்னா 24 பேலன்ஸ் 2. அப்போ 9 13 117 117 7 129. அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1,29,415. தனிவெட்டி எவ்வளவு அப்படின்னா 1,29,415. A certain sum of money amounts to rupees 7,040 in 2 years and in 8 years in 5 years on simple interest. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவெட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 7,040 ஆகவும் 5 ஆண்டுகளில் 8,000 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. சரியா? நான் பேங்க்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 8,000 ரூபாயா மாறுது. 5 வருஷத்துல 8,000 ரூபாயா மாறுது. அதே அமௌண்ட் 2 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 2 வருஷத்துல 7,040 ரூபாயா மாறுது. 2 வருஷத்துல 7,040 ரூபாயா மாறுது. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 960. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 960. அப்போ ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா வட்டி. அப்ப 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 960. 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 960. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, 1 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுன்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுங்கிறத பாருங்க. சரியா? அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 960. அப்போ 3 வருஷத்துக்கு 960னா 1 வருஷத்துக்கு 960/3. அறிவுறுத்தீங்கன்னா 1 3 3 3 9 23 6 0.
அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுனா 320 ரூபாய். அப்போ 2 வருஷத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 320 இன்டு 2 எவ்வளவு அப்படின்னா 640. அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 640. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? அசல் தொகையை காண்க. சரியா? மொத்த தொகையில இருந்து வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் கிடைச்சிருமா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து அசல் வட்டியை கழிச்சோம் அப்படின்னா அசல் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். அப்ப 7040 மைனஸ் 640. அப்போ 40க்கு 40 கழிச்சா 0. 70ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 64. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 6400. ஓகேவா? ஆன்சர் 6400. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை தனிவட்டி முறையில் 8 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது. அது 4 மடங்காக மாற இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரியா? 4 மடங்கா மாறுறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரியா? நான் பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றேன். சரியா? சம்பளம் கொடுத்திருக்கிறது. நான் பேங்க்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 8 வருஷத்துல எவ்வளவு மடங்கா மாறுது அப்படின்னா 3 மடங்கா மாறுது. சரியா? நான் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 8 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா 3 மடங்கா மாறுது. அதே அமௌண்ட் 4 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? 4 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? சரியா? இப்ப இதுதான் கொஸ்டின். இப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படிச்ச ஃபார்முலா தான். n into r is equal to 100 into capital N minus 1. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப நமக்கு இங்க கேபிட்டல் என்னோட வேல்யூ தெரியும். அப்ப n r கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப ஆரோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ தெரியுமா? தெரியாது. அது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. ஆர் வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்கணும். 100 into 3 minus 1. 3ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 2. அப்ப 2 into 100 200. அப்ப ஆர் is equal to 200/8. சரியா? ஆர் is equal to எவ்வளவு அப்படின்னா 200/8. அப்ப 200 8ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/8, 2 16, மிச்சம் 4, 5 40. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25%. ஆரோட வேல்யூ எவ்வளவுனா 25%. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25%. n வேல்யூ தெரியுமா? தெரியாது. 100 into கேபிட்டல் N minus 1. 4ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 3. 4ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 3. அப்ப n is equal to 100 into 3 divided by 25. அப்ப இங்க 25. அப்ப ஓர் 25 25, 4 25 100. அப்ப 4 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12. ஓகேவா? 4 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 12. அப்ப எவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்னா 12 வருஷங்கள் ஆகும். சரியா? இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னா 12 வருஷங்கள் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 1280க்கான தனிவட்டியானது 5 ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு எவ்வளவாக இருக்கும்? சரியா? இது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க. இங்க ஆரோட வேல்யூ 5% சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க என்னோட வேல்யூ 3 years கொடுத்துட்டாங்க. அப்ப கேட்டிருக்கிறது தனிவட்டி எவ்வளவு இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா PNR/100. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1280. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 years. ஆரோட வேல்யூ 5%. 5 25 100, 0க்கு 0 கேன்சல். 2 64 2 108. 64ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 12, 6 18, 1 19. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 192 ரூபாய். தனிவட்டி எவ்வளவு ரூபாய்னா 192 ரூபாய். ராணி ஒரு தொழிலை தொடங்குவதற்காக வங்கியில் இருந்து ரூபாய் 2 லட்சத்தை கடனாக பெற்றார்.
ஆண்டுக்கு 7% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எவ்வளவு தனி வட்டி செலுத்துவார்? சரியா? இங்க உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க? சேம் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தனி வட்டி தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SI is equal to PNR by 100. ஓகேவா? இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம். என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 years. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7%, 7/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஈரேலா 14, 14 2 28, 28,000. அப்போ என்ன அப்படின்னா பி, ஆப்ஷன் பி 28,000 ரூபாய் வட்டி அமௌண்ட். ஓகேவா? பி பிரின்சிபல் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 28,000. சரியா? இங்கதான் முக்கியமான சம்மு. ரூபாய் 10,000த்திற்கு 6 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 1க்கு 5 பைசா வட்டியில் கிடைக்கும் தனி வட்டி ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ரூபாய் எழுதிக்கோங்க. பியோட வேல்யூ 10,000. என்னோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 months. என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 months. அப்ப கண்டிப்பா என்னோட வேல்யூ எதுல இருக்கணும் அப்படின்னா இயர்ஸ்ல இருக்கணும். அப்ப n = 6/12. ஓகேவா? அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது போக ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 1க்கு 5 பைசா, ₹1க்கு 5 பைசா. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா ₹1 ₹1க்கு 5 பைசா வட்டி. சரியா? ₹1க்கு 5 பைசா வட்டி. அப்ப ₹1க்கு 5 பைசா அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையுமே பைசாவா மாத்துங்க. அப்ப பைசாவா மாத்தினா மேல ஆல்ரெடி பைசாவா இருக்கு. இங்க நீங்க ரூபாய பைசாவா மாத்தணும் அப்படின்னா 100 பைசா. ரூபாய பைசாவா மாத்தணும் அப்படின்னா 100 பைசா. அப்போ கேன்சல் பண்ணி எழுதணும் அப்படின்னா 5/100. கேன்சல் பண்ணி எழுதணும் அப்படின்னா 5/100. அப்ப 5/100ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாதம். சரியா? ஒரு மாசத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட். சரியா? ஒரு மாசத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட். ஆரோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு தான் இருக்கணும். இது ஒரு மாசத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 12, 5/100 இன்ட்டு 12. அவ்வளவுதான். இதுக்கு வட்டி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப SI = எவ்வளவு அப்படின்னா PNR by 100. இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் 10,000. என்னோட வேல்யூ 6/12. ஆரோட வேல்யூ 5/100. ஒரு மாசத்துக்கு 5% வட்டி. அப்ப ஒரு வருஷத்துக்கு போது இன்ட்டு 12. அவ்வளவுதான். இந்த 12க்கு இந்த 12 கேன்சல் ஆயிடும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 6 5 30, 30 இன்ட்டு 100 எவ்வளவு அப்படின்னா 3000. அப்ப தனி வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 3000. சரியா? அடுத்து 7வது கொஸ்டின். ராம் ரூபாய் 12,100 என்ற தொகையை தனி வட்டி பெறுவதற்காக 2% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அவர் அசல் தொகையையும் தனி வட்டியாக பெற்ற தொகையையும் சேர்த்து அதே வட்டி வீதத்தில் மேலும் 4 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். கடைசி 4 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தனி வட்டி தொகையை காண்க. சரியா? இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ராமன் ஒரு ஆளு ரூபாய் 12,200ங்கிற தொகையை 2%க்கு 4 வருஷத்துக்கு வட்டிக்கு விடுறாரு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராமுங்கிறவரு பேங்க்ல கொண்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்கீம்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த ஸ்கீம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 4 வருஷத்துக்கு பிக்ஸட் டெபாசிட்டா அந்த அமௌண்ட்டை வச்சிருக்கணும். 4 வருஷத்துல 2% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 4 வருஷத்துக்கு அதை பிக்ஸட் டெபாசிட்டா அவங்க வச்சிருக்கணும். அப்ப 4 வருஷம் கழிச்சு ஒரு வட்டி அமௌண்ட் கிடைக்கும். சரியா? இந்த 12,200 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வட்டியா கிடைக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறது. சரியா? முதல்ல 12,200 ரூபாய
ராமுங்கிறவரு 2% இன்ட்ரெஸ்டுக்கு 4 வருஷத்துக்கு என்ன பண்றாரு, பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அப்ப 2 0க்கு 2 0 24 8. அப்ப இங்க 122 8ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈரெட்டா 16 மிச்சம் 1, ஈரெட்டா 16 1 17 மிச்சம் 1, ஓரெட் 8, 8 பிளஸ் 1 9. அப்ப 976 ரூபாய என்னவா கொடுத்தாங்க அப்படின்னா வட்டியா கிடைக்குது. சரியா? 12,200க்கு 976 ரூபாய் என்னவா கிடைக்குது அப்படின்னா வட்டியா கிடைக்குது. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் அந்த அசல் தொகையையும் தனி வட்டியாக பெற்ற தொகையையும் சேர்த்து, அப்ப அசல் அமௌண்ட் 12,200ஐயும் 12,200ஐயும் வட்டி அமௌண்ட் 976 ரூபாயையும் சேர்த்து என்ன பண்றாரு, பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. 76 22 பிளஸ் 9 எவ்வளவு அப்படின்னா 31. 13,176 ரூபாய் அவருக்கு மொத்த அமௌண்டா கிடைக்குது. இப்ப இந்த 13,176 என்ன பண்றாரு அப்படின்னா அதே இதுல இன்வெஸ்ட் பண்றாரு. 13,176 இதே இத பேங்க்ல மறுபடியும் அதே இதுக்கு டெபாசிட் பண்றாரு. 2/100 × 4. சரியா? மறுபடியும் பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 8 8ஐயும் இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா 1,05,408 கிடைக்கும். டிவைடட் பை 100. ஃபைனல் ஆன்சர் 1054.08. அப்போ அவர் வட்டிக்கு கிடைச்ச அமௌண்ட்டையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு ரூபாய் வட்டி கிடைக்கும் அப்படின்னா 1054.08 அமௌண்ட் வட்டியா கிடைக்கும். ரூபாய் 5,000 தொகைக்கு ஆண்டுக்கு 6.25% வட்டி வீதத்தில் 2017 பிப்ரவரி 5 முதல் 2017 ஏப்ரல் 19 வரையிலான காலத்திற்கான தனி வட்டியை காண்க. சரியா? இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 5,000 ரூபாய். ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6.5%. இங்க என்னோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி டேட் வச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ பிப்ரவரி 5ல இருந்து மார்ச் 5 வரைக்கும், பிப்ரவரி 5ல இருந்து மார்ச் 5 வரைக்கும் இடையில எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா 28 நாள். 30ன்னு சொல்லி எழுதக்கூடாது, ஏன்னா 2017 வருஷம் அப்படிங்கும் போது சாதாரண ஆண்டு. இங்க கொடுத்திருக்கிறது பிப்ரவரி மாசம். அப்ப எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 28 நாள் இருக்கும். பிப்ரவரி 5ல இருந்து மார்ச் 5 வரைக்கும் இடையில எவ்வளவு நாள் இருக்குன்னா 28 நாள் இருக்கு. அப்ப மார்ச் 5ல இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் இடையில எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா 31 நாள். மார்ச் 5ல இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் இடையில எத்தனை நாள் இருக்குன்னா 31 நாள். அதுக்கப்புறம் ஏப்ரல் 19 வரைக்கும், அதுக்கப்புறம் ஏப்ரல் 19 வரைக்கும் இடையில எவ்வளவு நாள் இருக்குன்னா 14 நாள் இருக்கு. அப்ப 28 14 எவ்வளவு அப்படின்னா 42. 42 31 கூட்டணும் அப்படின்னா 73 73 நாட்கள். அப்ப 73 நாட்கள்னா நீங்க வருஷமா மாத்தும் போது 1/5 ஆண்டுகள் எழுதிக்கலாம். சரியா? அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 5,000. ஆரோட வேல்யூ 6.25%. அதே மாதிரி 73 நாட்களை ஆண்டுகள் எழுதும் போது 1/5 எழுதிக்கலாம். அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். 4×5 5×5 50. அப்ப 10ஐயும் நீங்க 6.25 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 62.5 கிடைக்கும். அப்ப வட்டி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 62.5 ரூபா. வட்டி அமௌண்ட் 62.5 rupees. ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் 8 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க. சரி, ஒரு அமௌண்ட நான் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். டெபாசிட் பண்ணதுல 8 வருஷத்துல அந்த அமௌண்ட் எவ்வளவு மாறுது அப்படின்னா டபுள் மடங்கா மாறுது. 8 வருஷத்துல அந்த அமௌண்ட் எவ்வளவா மாறுதுன்னா டபுள் மடங்கா மாறுது. 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 8 வருஷத்துல 200 ரூபாயா மாறுது. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 8 வருஷத்துல 2 கோடி ரூபாயா மாறுது. அமௌண்ட் முக்கியம் இல்ல, அது எவ்வளவா மாறுதுங்கிறத முக்கியம்.
அதுக்கு பேங்க்காரங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க, பேங்க்காரங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க அதுதான். அப்ப n இன்டு r ஈக்குவல் டு 100 இன்டு கேபிட்டல் N மைனஸ் 1. சரியா? இங்க n எவ்வளவு அப்படின்னா 8 ஆண்டுகள். ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா ஆரோட வேல்யூ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 100 இன்டு கேபிட்டல் N எத்தனை மடங்கா மாறுது அப்படின்னா 2 மடங்கா மாறுது. அப்ப 2 மைனஸ் 1. அவ்வளவுதான், நமக்கு தேவை ஆரோட வேல்யூ. அப்போ 100 2ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 1, 100 1 பெருக்கணும் அப்படின்னா 100, 100/8 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 24 25 4 100. அப்ப 25/2 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 12.5%. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12.5%. சரி, அடுத்த சம். ரூபாய் 6600 2 பகுதிகளாக பிரிக்கும் போது முதல் பகுதிக்கு 3 ஆண்டுகளுக்கு 10% என்ற வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், இரண்டாவது பகுதிக்கு 4 ஆண்டுகளுக்கு 9% கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்குமாறு பிரிக்கவும். சரியா? நான் பேங்க்ல 2 பேங்க்லையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 6600 இன்வெஸ்ட் பண்றேன். 2 பேங்க்லயும் எனக்கு வட்டி ஈக்குவலா கிடைக்குது. இப்ப எனக்கு இங்க 1500 வட்டி கிடைச்சுன்னா இன்னொரு பேங்க்லயும் எனக்கு 1500 வட்டியா கிடைக்கும். அப்ப முதல் பேங்க்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னா தெரியாது, எக்ஸ். அப்ப எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன்? 3 வருஷத்துக்கு. அந்த பேங்க்காரங்க எனக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க? 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்? 2வது பேங்க்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்? இங்க இன்வெஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட் அங்க இன்வெஸ்ட் பண்றேன். இங்க 4000 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அங்க 2600 இன்வெஸ்ட் பண்ணுவேன். இங்க 5000 இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அங்க 1600 இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்ப 6600 மைனஸ் எக்ஸ், 6600 மைனஸ் எக்ஸ். இந்த பேங்க்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது 4 வருஷத்துக்கு இன்டு 4. அப்ப இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். சரியா? அப்ப ஃபைனலா I2 10, E2 4. இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கானா? இல்ல. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. I3 15, 15x ஈக்குவல் டு இங்க 9 2 18. இந்த 18 இங்க உள்ள கொண்டு போய் இந்த பெருக்கணும் அப்படின்னா 6600 இன்டு 18 மைனஸ் 18x. ஓகேவா? அப்ப அந்த 18x ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. மைனஸ்ல இருக்கிறது இங்கிட்ட வரும்போது பிளஸ் 18 மாறும். 18x பிளஸ் 15x ஈக்குவல் டு 6600 இன்டு 18. ஓகேவா? அப்போ 15x பிளஸ் 18x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 33x. 33x ஈக்குவல் டு 6600 இன்டு 18. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6600 இன்டு 18 டிவைடட் பை 33. 4 33 33, 2 33 66 00. அப்ப 18 200 பெருக்கணும் அப்படின்னா 3600. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3600. அப்போ ஒரு இடத்துல நான் 3600 இன்வெஸ்ட் பண்றேன்னா இன்னொரு இடத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவேன்? 3000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒரு இடத்துல 3600 இன்வெஸ்ட் பண்ணா பேலன்ஸ் அமௌண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவேன்? 3000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட தொகை அசல் தொகையானது 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 16500 மாறுகிறது எனில் அசலை காண்க. கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னா 5%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 இயர்ஸ். என்னோட வேல்யூ 2 இயர்ஸ். ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 16500. அப்ப ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 16500. கேட்டிருக்கிறது அசல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அசல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப டோட்டல் அமௌண்ட் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட்டையும் வட்டியையும் கூட்டணும். அசலையும் வட்டியையும் கூட்டினா மொத்த தொகை எவ்வளவுங்கிறது கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி தனி வட்டி டாபிக் பார்க்கும்போது சொல்லியிருப்போம், அசல் எப்பயுமே 100%. அசல் எப்பயுமே எவ்வளவு அப்படின்னா 100%.
வட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு 5% இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் பேங்க் கொடுத்தாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு 10%. அப்ப 100 பிளஸ் 10 எவ்வளவு அப்படின்னா 110%. இந்த 110% தான் எவ்வளவு கொடுத்தாங்க? 16,500 கொடுத்தாங்க. இந்த 110% தான் எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 16,500 கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது அசல். அப்ப 100%ங்கிறது எவ்வளவு? சரி, அப்ப 100%ங்கிறது எவ்வளவு? 0க்கு 0 கேன்சல். 11 11, 11 11, பேலன்ஸ் 5, I11 55, 0. அப்ப 150ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15,000. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 15,000. சரியா? அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 24,500 13 ஆண்டுகளில் 32,000 மாறுகிறது எனில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. சரியா? நம்ம 2வது சம் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 13 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 32,000 மாறுது. 13 வருஷத்துல 32,000 மாறுது. அப்போ 8 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறும்? அப்போ 8 வருஷத்துல 24,500 மாறுது. 8 வருஷத்துல 24,500 மாறுது. அப்ப இது 2ஐயும் கழிங்க. இது 2ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 13ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 5. 13ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 5. அதே இது இங்க 32,000ல இருந்து 24,500 கழிங்க. கழிச்சோம் அப்படின்னா இங்க 0, இங்க 0. 10ல இருந்து 5 கழிச்சா 5, இங்க 1. 31ல இருந்து 24 கழிச்சோம் அப்படின்னா 7. அப்ப 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 7,500. அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு 8 வருஷத்துக்கு இல்ல 13 வருஷத்துக்கு எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கணும். அப்போ 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 7,500. 5 வருஷத்துக்கு வட்டி 7,500. அப்ப 8 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்ப 8 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 5 15 75 00. அப்போ 15 1500ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 15 120 00. அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,200. அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,200. இதுல இருந்து என்ன பண்ணணும்? அசல் எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் அமௌண்ட்ல இருந்து வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். அப்ப அசல் எவ்வளவு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 24,500. டோட்டல் அமௌண்ட் 24,500. அசல் எவ்வளவு அப்படின்னா 12,000. அப்ப 24,500ல இருந்து 12,000 கழிச்சோம் அப்படின்னா 12,500. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 12,500. சரி, அடுத்து 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 5 ஆண்டுகளுக்கு பிறகு 19,200 வட்டியாக கொடுக்கிறது எனில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. சரியா? இங்க R வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5 இயர்ஸ். அப்ப இங்க வட்டி அமௌண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19,200. வட்டி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 19,200. ஒரு வருஷத்துக்கு எனக்கு 12% வட்டி அப்படின்னா 5 வருஷத்துக்கு 60% வட்டி. அந்த 60% தான் எவ்வளவு அப்படின்னா 19,200. ஒரு வருஷத்துக்கு 12% வட்டி, 5 வருஷத்துக்குங்கும் போது 60% வட்டி. அந்த 60% தான் 19,200 அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 100%ங்கிறது எவ்வளவு? 0க்கு 0 கேன்சல். 1,6 3,6 18, பேலன்ஸ் 1, 2,6 12, 320. அப்ப இந்த 320ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32,000. சரியா? நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 32,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு தொகையை தனிவட்டி முறையில் கடனாக பெற்றார். முதல் 3 ஆண்டுகளுக்கு 6% வட்டியாகவும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 5% அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 9% வட்டியாகவும் 8 ஆண்டுகளுக்கு பிந்தைய காலத்தில் 13%
வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டது. 11 ஆண்டுகள் இறுதியில் அவர் செலுத்திய மொத்த வட்டி ரூபாய் 8160 எனில் அவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு? சரியா? இப்போ 3 இதுலையும் சேர்த்து அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆளு பேங்க்ல ஒரு அமௌண்ட் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கின அமௌண்ட்டுக்கு முதல் 3 வருஷத்துக்கு பேங்க்காரங்க எவ்வளவு வட்டி சொல்றாங்க அப்படின்னா 6% வட்டின்னு சொல்றாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 9% வட்டின்னு சொல்றாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் முதல் ஒரு 3 வருஷம், அடுத்து ஒரு 5 வருஷம், 8 வருஷத்துக்கு அப்புறம் பேங்க்காரங்க எவ்வளவு வட்டி போடுறாங்க அப்படின்னா 13% வட்டி போடுறாங்க. 8 வருஷத்துக்கு 13% வட்டி கிடையாது. அவசரமா செய்யும் போது மிஸ்டேக் பண்ணிடுவோம். முதல் 3 வருஷத்துக்கு வட்டி 6%, அடுத்த 5 வருஷத்துக்கு 9% வட்டி. 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு காலத்துக்கு அவர் பேங்க்ல ரூபா வச்சிருக்கிறாரோ அவ்வளவு டைமுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா 13% வட்டி. அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் 11 வருஷத்துக்கு தான் என்ன பண்ண போறாரு? 8 வருஷத்துக்கு அப்புறம் 11 வருஷத்துக்கு எத்தனை பண்ண போறாரு அப்படின்னா பேங்க்ல வட்டி கட்ட போறாரு. அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் 11 ஆண்டுகள் அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. அவர் செலுத்துற மொத்த வட்டி எவ்வளவு அப்படின்னா 8160. அவர் செலுத்துற மொத்த வட்டி எவ்வளவு அப்படின்னா 8160. அவர் வாங்கின கடன் எவ்வளவு? SI1 பிளஸ் SI2 பிளஸ் SI3 3 போர்ஷனுக்கு சேர்த்து அவர் மொத்தம் எவ்வளவு ரூபா வட்டி கட்டுறாரு அப்படின்னா 8160 ரூபாய் வட்டி கட்டுறாரு. வாங்கின கடன் சேம், வாங்கின கடன் சேம், எக்ஸ் தான். SI = PNR by 100. அப்ப 3 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட், 3 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு 5 வருஷத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட், 5 வருஷத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட். அப்போ எக்ஸ் இன்ட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு 11% இன்ட்ரெஸ்ட், சாரி 13% இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8160. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா எழுதலாம். 6 3 18, 18x by 100 plus 45x plus 100 plus 39x divided by 100 equal to எவ்வளவு அப்படின்னா 8160. அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. 15 45 plus 18 எவ்வளவு அப்படின்னா 63. 63 plus ஒரு 39. சரியா? 63 plus ஒரு 39 எவ்வளவு அப்படின்னா 102. 102x divided by 100 எவ்வளவு அப்படின்னா 8160. நமக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட், எக்ஸோட வேல்யூ தான் தேவை. 8160 இன்ட்டு 100 டிவைடட் பை 102. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 102 102, 8 102 816, ஒரு 0, 80 100 பெருக்கணும் அப்படின்னா 8000. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 8000. சரி, அடுத்த கொஸ்டின். ரூபாய் 5800 என்ற தொகை ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கு பின் அந்த தொகை எவ்வளவாக மாறும்? சரியா? நான் பேங்க்ல எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 5800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். அது பிரின்சிபல் அமௌண்ட் 6%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 இயர்ஸ். என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 இயர்ஸ். அந்த அமௌண்ட் எவ்வளவா மாறும்? 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகை எவ்வளவா மாறும்? கொஸ்டின் கேட்டிருக்கிறது டோட்டல் அமௌண்ட், ஏயோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன? டோட்டல் அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ. இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா எப்பயும் போல 100%. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 100%. வட்டி எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி. அப்ப 4 வருஷத்துக்கு 24% வட்டி. ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி, 4 வருஷத்துக்கு 24% வட்டி. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 124%. அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தம் 124%.
அப்ப நமக்கு 100% பிரின்சிபல் அமௌண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 5800 ரூபாய். அந்த 100% பிரின்சிபல் அமௌண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 5800 ரூபாய். அப்ப 124%ங்கிறது எவ்வளவு? 124%ங்கிறது எவ்வளவு? அப்ப என்ன பண்ணலாம், 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்ப 124ஐயும் 58ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா, 124ஐயும் 58ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 124 இங்க 58, 4 8 32, மிச்சம் 3, 2 8 16, 3 19, 1 8 8 1 9, 4 5 20, 2 5 12 12, 1 5 5 1 6. அப்ப 2 9 71, 7192. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 7192. சரியா, அடுத்த கொஸ்டின். ஒரு நபர் ஆண்டுக்கு 12% தனி வட்டியில் ஈட்டும் தொகையில் தனது வங்கி கணக்கில் ரூபாய் 5000 5 ஆண்டுகளுக்கு வைப்பு தொகையாக செலுத்துகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? சரியா, சேம் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ 5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ 12% கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பியோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, போன சம்ல பார்த்ததுதான். சாரி, ஏயோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி. அசலையும் வட்டியையும் கூட்டினா எவ்வளவு அமௌண்ட் மொத்தமா செலுத்தணுங்கிறது கிடைச்சது. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 100%. பிரின்சிபல் அமௌண்ட் 100%. வட்டி எவ்வளவு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12% வட்டி. அப்ப 5 வருஷத்துக்கு 12 60% வட்டி. அப்ப 100 பிளஸ் 60 எவ்வளவு அப்படின்னா 160%. அப்ப 160%. நமக்கு அந்த 100% தான் எவ்வளவு அப்படின்னா 5000 ரூபாய். 100% தான் எவ்வளவு அப்படின்னா 5000 ரூபாய். அப்ப 160%ங்கிறது எவ்வளவு? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 1680, ஒரு ஜீரோ ஜீரோ. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 8000 ரூபாய். அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 8000 ரூபாய். அடுத்த கொஸ்டின். ரூபாய் 800க்கு 3 ஆண்டுகளில் தனிவட்டி முறையில் ரூபாய் 9920 மாறுகிறது. வட்டி வீதம் 4% அதிகரிக்கப்பட்டால் அந்த தொகை எவ்வளவாக மாறும்? சரியா, இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 800 அமௌண்ட் 3 வருஷத்துல தனி வட்டியில எவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா 9920 மாறுது. இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 800 ரூபாய். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபான்னா 800 ரூபாய். காலம் எவ்வளவுனா 3 ஆண்டுகள். மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா 920. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 920. அப்ப இந்த டீட்டெயில வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தனி வட்டி எவ்வளவுங்கிறத பார்க்கணும். அப்ப டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அசல் அமௌண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும். அப்போ அசல் எவ்வளவுனா 800. அப்போ 920 மைனஸ் 800 எவ்வளவு அப்படின்னா 120 ரூபாய் வட்டி. அப்ப அதுல இருந்து என்ன பண்ணுங்க, ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. ஆரோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 800 இன்ட்டு 3. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 1 3 3, 40 3 120, 1 8 8, 8 5 40. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. எவ்வளவு கூடுது, 4% கூடுது. அந்த தொகை எவ்வளவா கூடும்? அப்ப ஆர் வேல்யூ எவ்வளவுன்னா 4% கூடுது. அப்ப ஆர் ஈக்குவல் டு 5% பிளஸ் 4% எவ்வளவு அப்படின்னா 9%. அப்போ 800 ரூபாய்க்கு அதே 3 வருஷத்துக்கு அப்ப 100%ங்கிறது எவ்வளவு அப்படின்னா நமக்கு 800 ரூபாய். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா அசல் பிளஸ் வட்டி. அசல் எவ்வளவு அப்படின்னா 100%. ஒரு வருஷத்துக்கு 9%. அப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. அப்போ 27. அப்ப 127%. சரியா, 127%.
100% தான் 800 அப்படின்னா 127%ங்கிறது எவ்வளவு? 0க்கு 0 கேன்சல், 8 7 56 பேலன்ஸ் 5, 2 8 16, 16 5 21, 1 8 8 1 9. அந்த அமௌண்ட் எவ்வளவு ரூபாயா மாறி இருக்கு அப்படின்னா 8 7 56 பேலன்ஸ் 5, 2 8 16, 16 5 21 பேலன்ஸ் 2, 1 8 8 2 10. எவ்வளவு ரூபாயா மாறி இருக்கு அப்படின்னா 1016 ரூபாயா மாறி இருக்கு. பரத் என்பவர் ரூபாய் 10,000 தொகையை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். அவர் அந்த கால முடிவில் அவர் வட்டியாக ரூபாய் 2000 செலுத்தியிருந்தால் அந்த ஆண்டுக்கான வட்டி வீதத்தை காண்க. சரியா? பேங்க்ல ஒருத்தர் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு, 2 வருஷத்துல அவருக்கு 2000 ரூபாய் வட்டியா கிடைக்குது. சரியா? 2 வருஷத்துல அவருக்கு 2000 ரூபாய் வட்டியா கிடைக்குது. பேங்க்காரங்க அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க? பேங்க்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்றாருன்னா 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு வட்டியா கிடைக்குதுன்னா 2000 ரூபாய் வட்டியா கிடைக்குது. அப்ப அதுல இருந்து என்ன பண்ணலாம்? ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஆர் ஈக்குவல் டு SI into 100 divided by P into N. அப்போ 2000 into 100 divided by principal amount எவ்வளவு அப்படின்னா 10,000, காலம் எவ்வளவு அப்படின்னா 2 ஆண்டுகள். 3 0க்கு 3 0 கேன்சல், 2க்கு 2, 0க்கு 0. மொத்தத்துல எவ்வளவு அப்படின்னா ஆரோட வேல்யூ 10%. சரியா? அடுத்த சம். ஆண்டுக்கு எத்தகைய தனிவட்டி வீதத்தில் 7,500 என்ற தொகை 7 ஆண்டுகளில் 9,250 மாறும். சரியா? இங்க உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பியோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 7,500, பிரின்சிபல் அமௌண்ட் 7,500, n ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 7 years, ஏயோட வேல்யூ எவ்வளவுன்னா 9,250. ஏயோட வேல்யூ 9,250. அப்ப இதுல இருந்து வட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தனி வட்டி எவ்வளவு ரூபான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க 50, 92ல இருந்து 75 கழிச்சோம் அப்படின்னா 17, 1,750. தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,750. நம்ம கேட்டது ஆரோட வேல்யூ. அப்ப SI into 100 divided by P into N. SIயோட வேல்யூ எவ்வளவுன்னா 1,750 into 100 divided by பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 7,500 into N எவ்வளவு அப்படின்னா 7. 2 0க்கு 2 0 கேன்சல், 1 7, 7 14, மிச்சம் 3, 5 35, 1 5, 3 25, 75. சரியா? பிரின்சிபல் அமௌண்ட் 7,500, n ஈக்குவல் டு 7 years, 7 ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 1,750. சரி, அப்ப இங்க ஒரு 0ன்னு இருக்கும். 10 25, 250, 3 25, 75. அப்ப 10/3. 10/3 அப்படின்னா 3 1/3%. 3 1/3%. சரி, அடுத்த கொஸ்டின். ரூபாய் 1,200 என்ற தொகைக்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு வட்டி வீதங்களில் கிடைக்கும் தனி வட்டிகளுக்கு இடையேயான வித்தியாசம் ரூபாய் 10.80 ஆகும். அந்த வட்டி வீதங்களுக்கு இடையேயான வித்தியாசம் காண்க. கொஸ்டின்ல கொடுத்துக்கிற டேட்டாலாம் என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1,200. என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 3 years. 2 பேங்க்ல கிடைக்கக்கூடிய வட்டிக்கான டிஃபரன்ஸ், வட்டி அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு ரூபா அப்படின்னா 10.8. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி வீதங்களுக்கு இடையேயான வித்தியாசம் காண்க. வட்டி வீதங்களுக்கு இடையேயான வித்தியாசம் காண்க. அவ்வளவுதான். எஸ்ஐக்கான ஃபார்முலா என்னன்னா PNR/100. அப்ப 1,200 into 3
into R1 divided by 100 minus 1200 into 3 into R2 divided by 100 equal to எவ்வளவு அப்படின்னா 10.8. அப்ப ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல். சரியா? இதுல எது காமனா இருக்குன்னா 12 3 காமனா இருக்கு, 36 காமனா வெளியே எடுத்திருக்க. R1 minus R2 equal to எவ்வளவுனா 10.8. சரியா? அப்ப இதை முழு நம்பரா மாத்தணும். அப்ப R1 minus R2 equal to 10.8 divided by 36. முழு நம்பரா மாத்துறதுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 108 by 36 into 10. ஓர் 36 36, 3 36 108. 3 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.3%. R1 minus R2 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0.3%. கொடுக்கப்பட்ட வட்டி வீதத்தின் சதவீத மதிப்பும் கால அளவும் சமமாக உள்ளன. மேலும் குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் 9/16 மடங்காக உள்ளது எனில் தனிவட்டி வீதத்தை காண்க. கொஸ்டின்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு. சரியா? என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு. இங்க தனிவட்டி எப்படி இருக்கு அப்படின்னா அசல் அமௌண்ட்ல 9/16 மடங்கு இருக்கு. சரியா? தனிவட்டியோட வேல்யூ எப்படி இருக்குன்னா அசல் அமௌண்ட்ல 9/16 மடங்கு. ஓகேவா? இப்போ நீங்க நம்பர் ஆஃப் ஒரு சைடு லெட்டர் ஆஃப் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்ப SI டிவைடட் பை P ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 9/16. அப்போ அசல் 16 ரூபா, அதுக்கான வட்டி எவ்வளவு ரூபானா 9 ரூபா. அதுல இருந்து என்ன பண்ணுங்க, ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். R is equal to SI into 100 divided by P into N. அப்போ வட்டி எவ்வளவு ரூபானா 9 ரூபாய் வட்டி இன்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபானா 16 ரூபா. காலம் எவ்வளவு தெரியுமா? தெரியாது, எக்ஸ். அப்ப நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா அங்கிட்டே கொண்டு போய் எழுதிக்கலாம். அப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 into 100 900 டிவைடட் பை 16. அப்ப 900 டிவைட் பை 16 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ √900 டிவைடட் பை 16. அப்ப √900 வேல்யூ எவ்வளவுனா 30. 16ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் 4, 7 4 28, பேலன்ஸ் 20, 5 20, 7.5% இல்ல 15/2%. ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 ஆண்டுகளில் அசல் தொகையை போல் 3 மடங்காகிறது. அதே தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதன் அசல் தொகை மதிப்பை போல் 5 மடங்காக மாறும்? சரியா? என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 15 வருஷத்துல எவ்வளவு மடங்கா மாறுது அப்படின்னா 3 மடங்கா மாறுது. 15 வருஷத்துல 3 மடங்கா மாறுது. அதே இது எத்தனை மடங்கா? 5 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? 5 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? இதுல இருந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஆர் வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. ஆர் வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. அப்ப என்ன ஃபார்முலா அப்படின்னா n into r. n into r is equal to 100 into capital N minus 1. n வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15. r வேல்யூ தெரியுமானா தெரியாது. 100 into capital N minus 1. 3ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 2. அப்ப r is equal to 100 into 2 divided by 15. 2 3 15, 25 100. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40/3. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40/3%. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 5 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரி, n வேல்யூ தெரியாது, ஆரோட வேல்யூ 40/3. அப்ப 100 into 5 minus 1. 5ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 4. அப்ப 0க்கு 0 கேன்சல், 1 நாள் 4, 1 நாள் 4.
10ஐ 3ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30. அப்ப எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னா 30 ஆண்டுகள் ஆகும். சரி, 5 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னா 30 ஆண்டுகள் ஆகும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின். ரூபாய் 400 என்ற அசல் தொகையானது 5% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 450ஐ வட்டியாக ஈட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ரூபாய் 450ஐ வட்டியாக ஈட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரியா? இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அசல் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க, வட்டி எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எண் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா என்ன அப்படின்னா SI into 100 divided by P into R. SI into 100 divided by P into R. அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னா 450 into 100 divided by பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா 400. ஆரோட வேல்யூ எவ்வளவுனா 5. 2 0க்கு 2 0 கேன்சல். 5 95 45 ஒரு 0. 45 by 4 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 90 by 4. அப்ப 45 by 2. அப்ப ஃபைனலா 22.5%. சாரி, 22.5. கேட்டிருக்காரு காலம் என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. n = எவ்வளவு அப்படின்னா 22.5 இயர்ஸ், 22.5 ஆண்டுகள். சரி, அடுத்து ஒரு தொகையை 7 ஆண்டுகளுக்கான தனிவட்டியானது அதன் அசல் தொகையின் 56% சமமாகும். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தனிவட்டியானது அசல் தொகைக்கு சமமாக இருக்கும்? சரியா? சரியா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அமௌண்ட் நான் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 7 வருஷத்துல அசல் அமௌண்ட்ல எவ்வளவு ரூபாயா மாறுதுன்னா 56% மாறுது. சரியா? அசல் அமௌண்ட்ல 56% மாறுது. அப்ப அதே அமௌண்ட் வட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? வட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும்? முதல்ல என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா, கொஸ்டின்ல கொடுத்துக்கிற டேட்டா அசல் தெரியாது, அதை நீங்க 100ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வட்டி எவ்வளவு அப்படின்னா 56% இருக்காங்க. அப்ப 56 ரூபா. இதுல இன்னொன்னு n = எவ்வளவு அப்படின்னா 7 ஆண்டுகள். இதுல இருந்து என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. அப்ப R = 56 into 100 divided by 100 into 7. 100க்கு 100 கேன்சல். 7 8 7 56. அப்ப R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 8%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 8%. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? ஆரோட வேல்யூ 8% சொல்லிட்டாங்க. இப்ப அசல் அமௌண்ட் வட்டி அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? வட்டி அமௌண்ட் அசல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 100 ரூபாய். அசல் 100 ரூபா, வட்டியும் 100 ரூபா. அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்ப n = SI into 100 divided by principal into P into n, P into R. அசல் வட்டி அப்படின்னா 100 ரூபா. 100 into 100 divided by அசல் 100. ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 8%. 100க்கு 100 கேன்சல். 100 8ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 8 25 4 100. 25 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12.5 இயர்ஸ். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 12 வருஷம் 6 மாசம். ஓகேவா? லாஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது. தனிவட்டி வீதத்தில் 20 ஆண்டுகளில் அந்த தொகை எவ்வளவு மடங்காக மாறும்? சரியா? பேங்க்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 10 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா 2 மடங்கா மாறுது. அதே அமௌண்ட் 20 வருஷத்துல எவ்வளவா மாறும்? அதே அமௌண்ட் 20 வருஷத்துல எவ்வளவு அமௌண்டா மாறும்? சரியா? நான் என்ன சொல்றேன், பேங்க்ல நான் எவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா 100 ரூபாய் டெபாசிட் பண்றேன். நான் பேங்க்ல 100 ரூபாய் டெபாசிட் பண்றேன்.
நான் டெபாசிட் பண்ண 100 ரூபா 10 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறிடுச்சு? 10 வருஷத்துல 200 ரூபாயா மாறிடுச்சு. 200 ரூபாயா மாறிடுச்சு. வட்டி எவ்வளவுனா 100 ரூபா வட்டி. வட்டி எவ்வளவு அப்படின்னா 100 ரூபா வட்டி. 10 வருஷத்துக்கு 100 ரூபா வட்டி. அப்போ 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 100 ரூபா வட்டி. அப்ப 20 வருஷத்துக்கு 200 ரூபா வட்டி. அப்போ 200 ரூபா வட்டி. அதில் அப்படியே அசல் 100 ரூபா தான். அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 100 பிளஸ் ஒரு 200 எவ்வளவு அப்படின்னா 300. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 300. அப்ப மொத்த தொகை எவ்வளவு மடங்கா மாறுது அப்படின்னா 3 மடங்கா மாறுது. சரியா? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு மடங்கா மாறுது அப்படின்னா அசல் அமௌண்ட் 3 மடங்கா மாறுது. சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தது தனிவட்டி டாபிக் ஃபோக்கஸ் 2.0ல தனிவட்டி டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.